சக்க பாயசம். இது ஸ்வீட் அண்ட் சிம்பிளான ரெசிபி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக நான் 20 பலாச்சோளம் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி விதை நீக்கி எடுத்துக்கலாம். இதுல 10 பலாச்சோளைய நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறேன். அடுத்ததா ஒரு கையளவு ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்துல சேர்த்து அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா பேன்ல 2 கப் அளவுக்கு பால் சேர்த்து கொதிக்க விடுங்க. மீதி இருக்கிற 10 சொலை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுட்டு பால் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில அரைச்சு வச்ச பலாச்சோளைய பால்ல கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டு இனிப்புக்கு தேவையான சுகரையும் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கூட 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறமா வேக வச்ச ஜவ்வரிசி, கட் பண்ணி வச்ச பலாச்சோளம், 1/2 கப் அளவுக்கு வறுத்த சேமியா சேர்த்து சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இனிப்பை என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இறக்கிடலாம். இது நான் 2 to 3 கப் அளவுக்கு தான் செஞ்சிருக்கேன். ஸோ அதிகமா வேணும்னா இன்டூ பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.